ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை அசிங்கப்படுத்த படம் எடுத்த பாடகியும் நடிகையுமான பானுமதி. ஆனாலும் இவ்வளவு நக்கலாகாதுப்பா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் 1950 மற்றும் 60களிலேயே நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகி, இசையமைப்பாளர் என பல்வேறு திறமைகளோடு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் வலம் வந்தவர்தான் நடிகை பானுமதி. அவருடைய தகப்பனார் ராமகிருஷ்ணா ஆந்திராவில் நாடக நடிகராக இருந்தவர். அப்பாவின் நடிப்பை பார்த்து வளர்ந்தவர்தான் பானுமதி. 1950 மற்றும் 60ஆம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவர் இவர். மிகவும் திறமசாலி என்பதால் யாருக்கும் பயப்பட மாட்டார். எம்ஜிஆரையே மிஸ்டர் ராமச்சந்திரன் என பெயர் சொல்லிதான் அழைப்பார். படப்பிடிப்பில் இவருக்கு ஏதேனும் பிடிக்கவில்லை என்றால் உடனே அந்த படத்தில் இருந்து விலகிவிடுவார். அதே போலத்தான் எம்ஜிஆர் முதலில் இயக்கி தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பானுமதி நடித்தார். ஆனால் சில காட்சிகளில் பானுமதி நடித்தது எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை. எனவே எம்ஜிஆர் மீண்டும் மீண்டும் அந்த காட்சியை ரீடேக் எடுக்கவே அதில் கோபப்பட்ட பானுமதி அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார். அதன் பிறகு சரோஜா தேவியை வைத்து அந்த திரைப்படத்தை முடித்தார் எம்ஜிஆர். அதனால் திரையுலகில் பானுமதியிடம் மட்டும் நடிகர்களும், இயக்குநர்களும், தயாரிப்பாளர்களும் கவனமாக நடந்து கொள்வார்கள். சாவித்திரிக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்த திரைப்படம் மிஸ்ஸியம்மா. ஜெமினி கணேசன் ஹீரோவாக நடித்த இந்த திரைப்படத்தை முதலில் நடிக்கவிருந்தது பானுமதி தானாம். இந்த திரைப்படத்தை தயாரிப்பாளர் நாகிரெட்டி மற்றும் சக்கரபாணி ஆகியோர் இணைந்து தயாரித்தனர். இதனால் படப்பிடிப்பில் எப்போதும் சக்கரபாணி இருந்து கொண்டே இருப்பாராம். எடுக்கும் காட்சிகளிலும் தலையிடுவாராம். ஒருமுறை ஒரு காட்சியில் பானுமதி வசனம் பேசும்போது சக்கரபாணி ஒன்று சொல்ல அதில் கோபமடைந்த பானுமதி அந்த திரைப்படத்திலிருந்து விலகிவிட்டாராம். அதன் பிறகு தயாரிப்பாளர் சக்கரபாணி மீது இருந்த கோபத்தில் தெலுங்கில் சக்கரபாணி என்ற ஒரு திரைப்படத்தையே பானுமதி இயக்கினாராம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு சக்கரபாணி என பெயர் வைத்து அந்த கதாபாத்திரத்தை ஒரு கஞ்சனாக காட்டியிருந்தாராம் பானுமதி. இந்த சம்பவம் எவ்வளவு திறமை இருந்தாலும் இவ்வளவு நக்கல் ஆகாதுப்பா என திரையுலகினரை பேச வைத்ததாம். இந்த திரைப்படம்தான் பானுமதி இசையமைத்த முதல் திரைப்படம் ஆகும். கோபத்தில் பானுமதி அப்படி படம் எடுத்தாலும் அவர் நடிக்காமல் போன மிஸ்ஸியம்மா படத்தை பார்த்துவிட்டு இந்த திரைப்படத்தில் நான் நடிக்காமல் போனதற்காக வருத்தப்படுகிறேன். அதே சமயம் நான் விலகியதால் சாவித்திரி என்னும் திறமையான நடிகை தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கிறார். அது எனக்கு சந்தோஷம்தான் என்று பாடகியும் நடிகையுமான பானுமதி கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை அசிங்கப்படுத்த நடிகை பானுமதி கோபத்தில் எடுத்த திரைப்படம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.